நண்பர்களே, நம்ம இப்போ எங்கே போய்ட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா 2025 திருநாளில் மலைசுபத்துமலை முருகனை பக்கம் போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர்லேருந்து இறங்கி நடக்க ஆரம்பித்து ஒரு வழியாக மலைசுபத்துமலை முருகன்கிட்ட இறங்கி பாதத்தை வச்சுட்டோம். திரும்பி கிட்டத்தட்ட போயிட்டு முருகனை கிட்டத்தட்ட பார்க்க போனோம். அங்கேருந்து நம்ம நேராக பார்த்திங்கன்னா நேராக படியில் ஏறி முருகனை பார்க்குறதுக்கு மேலே ஏறி போயிட்டுருக்கோம். நண்பர்களோடு போயிட்டுருக்கோம். நேராக மேலே ஏறி போனோம். ஒரு வழியாக முருகனை போய் நேராக தரிசனம் பண்ணோம். முதல் தளத்தில் இருக்கக்கூடிய முருகனை நம்ம தரிசனம் பண்ணணும். அதிலிருந்து நேரடியாக அங்கேருந்து போயிட்டு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய உச்சியில் இருக்கக்கூடிய முருகனை போயிட்டு நேராக படியேறி போய் அங்கே இருக்கக்கூடிய முருகனுடைய தரிசனத்தையும் பார்த்தோம். நல்ல ஒரு சிறப்பான தரிசனம். அங்கேருந்து பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் கூட்டம். இன்றைக்கி புத்தாண்டுங்கிறதுனால நிறைய மக்கள் கூட்டம் நல்ல சிறப்பான இருந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த அழகான குகையில் அமைஞ்சிருக்கிறது முருகனுடைய சன்னதி. நிறைய மக்கள் இன்றைக்கு பார்த்திங்கன்னா மலேசியாவில் இன்றைக்கி புத்தாண்டுங்கிறதுனால இன்றைக்கி அரசு விடுமுறை. ஒரு உலக அதிசயத்தில் சேர்க்கப்பட வேண்டிய ஒரு மிகப்பெரிய அதிசயம் இது இந்த குகை. இது பார்த்திங்கன்னா எல்லாமே பாருங்கள், அழகாக சுண்ணாம்பு பாறைகள், மிகவும் பிரமிப்பானது. நிச்சயம் இது உலக அதிசயத்தில் சேர்க்கப்பட வேண்டிய ஒரு தமிழர்கள் கலை இது. அங்கேருந்து அப்புறம் நேராக தரிசனத்தெல்லாம் முடிச்சுட்டு நேராக அப்புறம் அங்கேருந்து சரசர நண்பர்களோட நம்ம எல்லாம் வெளியாகி திரும்ப வெளில வந்தோம். படியில் இறங்கி வரும்போது அழகான நம்ம மங்கிஸ்கள், அதாவது ஹனுமானுடைய அவதாரங்கள்னு சொல்லுவோம். அவர்களுக்கு வரக்கூடிய பக்தர்கள் அழகாக அவங்க கையில் இருக்கக்கூடிய உணவுகளை அந்த மங்கிஸ்க்கு கொடுக்கறது குரங்குகளுக்கு கொடுப்பாங்க. கீழே திரும்பி நேராக இறங்கி கீழே வந்துட்டோம். எல்லாம் பாருங்கள், அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாம் அனைவரும் வரிசையில் நின்று முருகனுடைய பாதத்திற்கு அபிஷேக காணிக்கைகள் செலுத்துறது, அவங்களோட வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக மக்கள் வரிசையில் நிற்கிறாங்க. நல்ல கூட்டம். அதாவது தைப்பூசத்துக்கு தான் நல்ல ஒரு பெரிய அளவான கூட்டம் இருக்கும். இன்றைக்கி ஓரளவுக்கு இன்றைக்கி புத்தாண்டுங்கிறதுனால அவங்க மக்கள்கள் ஓரளவுக்கான கூட்டம். புத்தாண்டு விருப்பத்துக்காக எவ்வளோ மக்கள் வர முடியுமோ அவங்க விடுமுறை நாட்கள்ங்கிறதுனால அவங்களுடைய தேவையான விஷயங்களை வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக இன்றைக்கி மக்களுடைய கூட்டம் சிறப்பாக இருந்துச்சு. இன்றைக்கி நல்ல ஒரு சிறப்பான பயணமாக எங்களுக்கு அமைஞ்சுது. நன்றி, வணக்கம். நீங்களும் இந்த இடத்துல சிறப்பான தரிசனம் செய்ய எங்களுடைய அன்பான வேண்டுதல்.